பால்ஸ் எளிமைப்படுத்தப்பட்ட ஆங்கில பயிற்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கடந்த காலத்தில் நாம் செய்த செயல்கள் பற்றிய 10 வாக்கியங்களை பார்ப்போமா? நேற்று நான் சீக்கிரமே தூங்கிவிட்டேன். ஐ ஸ்லெப்ட் ஏர்லி எஸ்டர்டே. இன்று நான் மிக தாமதமாக எழுந்தேன். ஐ woke up very late today. நேற்று நான் கண்காட்சிக்கு சென்றேன். ஐ went to the exhibition yesterday. கடந்த வாரம் நான் என் தாத்தா பாட்டியை சந்தித்தேன். ஐ visited my grandparents last week. நான் கடற்கரையில் சில புகைப்படங்கள் எடுத்தேன். ஐ took a few photos on the beach. நான் மண்பானையை உடைத்துவிட்டேன். ஐ broke the mud pot. என் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாததால் நான் என் பயணத்தை ரத்து செய்தேன். ஐ cancelled my trip as my mother was unwell. ஒரு மாங்கன்று நடுவதற்காக நான் ஒரு குழியை தோண்டினேன். ஐ dug a pit to plant a mango sapling. நான் என் செய்முறை பதிவேட்டை கொண்டு வர மறந்துவிட்டேன். ஐ forgot to bring my record note. நான் என் தங்க மோதிரத்தை தொலைத்து விட்டேன். ஐ lost my gold ring. நாம் இதுவரைக்கும் கற்ற இந்த 10 வாக்கியங்களும் பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ் இறந்த காலத்தில் உள்ளன. இறந்த காலம் பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ் கடந்த காலத்தில் நிகழ்ந்த செயல்களை குறிக்க பயன்படுத்தப்படுகின்றது. இதனுடைய ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் ப்ளஸ் பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ். நாம் கடைசியாக கற்ற வாக்கியம் ஐ லாஸ்ட் மை கோல்ட் ரிங். இதில் ஐ என்பது சப்ஜெக்ட் எழுவாய், லாஸ்ட் என்பது வேர்ப் தொலைத்தல் என்ற செயலை குறிக்கும் ஒரு சொல்தான் இந்த லாஸ்ட். லாஸ்ட் என்பது லூஸ் என்ற பேஸ் வேர்பின் பாஸ்ட் வேர்ப். நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது ஒரு வாக்கியம் பாஸ்ட் சிம்பிள் டென்ஸில் இருந்தால் அதனுடைய ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் ப்ளஸ் பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். ஐ லாஸ்ட் என்றால் நான் தொலைத்து விட்டேன். ஐ என்பது சப்ஜெக்ட், லாஸ்ட் என்பது லூஸ் என்ற வேர்பின் பாஸ்ட் ஃபார்ம். ஆங்கிலத்தில் 75% மேற்பட்ட தவறுகளை தவிர்க்க உதவும் 2 புத்தகங்களை நான் எழுதியுள்ளேன். அத்தியாவசியமான அனைத்து ஆங்கில இலக்கணத்தையும் கற்றுக்கொள்ள எனது பிளேலிஸ்ட்டை பார்வையிடவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் அமுதா தினேஷ். நன்றி.